வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயில் அதிகமாக அடிக்கிறதில்ல, அதுக்கு ஜில்லுன்னு ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் குடித்தா எப்படி இருக்கும், அதை வீட்லேயே நம்ம செஞ்சு இன்னும் ஹெல்த்தியாக குடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும்ல. அந்த ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 15 பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ சர்க்கரை, ஒரு பெரிய பீட்ரூட் ஒன்று, ஒரு லெமன், 3 ஏலக்காய், ஒரு பிஞ்சு சால்ட்டு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல ரோஸ் இதழ்கள், இதெல்லாம் அந்த இதழ்களை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி நல்லா கழுவி கொண்டு வந்து வச்சுருங்க. இந்த பீட்ரூட் தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. லெமனை சாறு பிழிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு லெமனை. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரோஸ் இதழ்களையும் 2-3 தடவை அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. லெமன் சாறு பிழிஞ்சு வச்சாச்சு. இப்போ என்ன எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பீட்ரூட் இருக்குல்ல, இதை இது போல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் 2-3 சுற்றிட்டு வந்துடுங்க. பல்ஸ் மோடில் பீட்ரூட்டை நல்லா 2-3 பல்ஸ் மோடில் 2-3 தடவை சுற்றிட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே இருக்குல்ல ஏலக்காய், இந்த ஏலக்காயும் இதிலே போட்டு அடுத்து இந்த ரோஸ் இதழ்கள் இருக்குல்ல, இதையும் இதோடு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி போட்டு இந்த ரோஸ் இதழ்களையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சோன்னு சொன்னோம் இல்லையா, 1/2 கிலோ சர்க்கரைக்கு இந்த சொம்பு 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இந்த ஒரு சொம்பு தண்ணி இதில் ஊற்றிக்கிறோம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆக விடுங்க. கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கிலோ சுகர் எடுத்து வச்சோம்ல, இதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. சுகரெல்லாம் நல்லா தண்ணியில் மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி வரணும். இப்போது போட்ட சுகர்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல ரோஸ் இதழ்கள், பீட்ரூட்டு, ஏலக்காய், இதை இதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ ரோஸ், பீட்ரூட்டு எல்லாம் போட்டு இதை அரைச்சோம்ல, அந்த விழுதை இந்த 1/2 கிலோ சுகர் எசன்ஸில் கொட்டியிருக்கோம். இதை நல்லா கிளறி விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. போட்டு சர்க்கரை எசன்ஸோட ரோஸு, பீட்ரூட் விழுது அது நல்லா கலந்து வந்திருக்கு. நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துட்டுருக்கு. இது ஒரு கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சுருங்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ரோஸ் எசன்ஸு போட்டதை விட இப்போ கொஞ்சம் சுருங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். சால்ட் எதுக்கு போடலாம், இனிப்பப்பு தான் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் லெமன் ஒன்று சாறு பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் எசன்ஸ் சர்க்கரை பாகோடு நல்லா கலந்து கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு சிம்மில் வச்சு இது போல் சுருண்டு வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னா, இந்த பாகை தொட்டு பார்த்திங்கன்னா தெரியுது இல்லையா, ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இதை. இந்த அளவு அந்த எசன்ஸ்லாம் நல்லா கொதித்து வரணும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடலாம். பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் எசன்ஸு நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை இது போல் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜல்லடை வச்சு இந்த எசன்ஸை நல்லா வடிகட்டிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது போல் ஃபுல்லாயிரும். இப்போ இது போல் ஸ்பூனை வச்சு லைட்டாக அப்படி கிளறி விட்டிங்கன்னா எசன்ஸ்லாம் கீழே இறங்கிடும். அந்த திப்பிகள் மட்டும் மேலே இருக்கும். கீழே எசன்ஸ் இறங்கிட்டுருக்கு. இதே மேலே பார்த்திங்கன்னா கெட்டியமாக ஜாம் மாதிரி நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிட்டுருக்கு. இதில் இப்போ இது ஃபுல்லாக இந்த எசன்ஸை ஃபுல்லாக நான் இது போல் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபில்டரான எசன்ஸு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக ஜூஸியாக இருக்குது. ஃபில்ட்ரு பண்ணது இது ஃபில்ட்ரு பண்ணி வச்சோம்ல, இது மேலே இருந்த
இந்த திப்பிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மேல் இருந்தது. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு க்ரீமியாக இருக்குது, ஜெல்லு மாதிரி. இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ரோஸ் மில்க் தயாரிக்கிறதுல 0% வேஸ்டேஜ் தான். இந்த எசன்ஸை வந்து நம்ம ரோஸ் மில்க் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் ப்ரெட்டு கூட ஜாம் மாதிரி வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ ரோஸ் மில்க்கு சிரப் தயார் பண்ணோம்ல, இதில் வந்து எப்படி ரோஸ் மில்க் தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த கரண்டியோட அளவு. இதை வந்து ஒரு கரண்டி வந்து நான் ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். அடுத்து மில்க் நம்ம காய்ச்சி ஆற வச்சோம்ல, ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மில்க் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எசன்ஸ் ஊற்றி அதில் வந்து பால் ஊற்றிருக்கேன். இதை வந்து இப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு இயற்கையான வீட்டிலேயே செஞ்ச எந்த கெமிக்கலும் சேர்க்காத சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் வந்து உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லெமன் சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து சிரப் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் லெமன் போட்டிருக்கேன். நீங்கள் உடனே செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லெமன் போட வேண்டாம், அப்படியே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் போட்டு நல்லா கலந்தாச்சு. நம்ம சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதோ நம்ம சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே செஞ்ச ரோஸ் மில்க் பாருங்கள், எந்த கெமிக்கலும் சேர்க்காமல் பன்னீர் ரோஸை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் ரெடி பண்ணிட்டோம். இது பாருங்கள், இதான் ரோஸ் எசன்ஸு. இது பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 1 மந்த்து கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ் எசன்ஸில் கீழே இறங்கிடுச்சு இல்லையா, அது வந்து இது பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மேலே நம்மளுக்கு கிடைச்ச திப்பிகள். இது வந்து ரோஸ் ஜாமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சப்பாத்தி, ப்ரெட் டோஸ்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரோஸ் எசன்ஸு ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோ நம்ம சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எந்த கெமிக்கல் இல்லாமல் சூப்பரான ஹெல்த்தியான ரோஸ் மில்க் எசன்ஸை நீங்களும் செய்து பயன்படுத்துங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதே போல் ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.